மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். 40 தொகுதிகளிலும் அதிமுகவின் கூட்டணியான தேமுதிக தோல்வியை அடையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதல் முறையாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல் முறையாக அதிமுக தற்பொழுது பிரச்சாரத்தில் செய்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டால் தோல்வி அடைவார் என்ற காரணத்தினால்தான் இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் என்னை தோற்கடிப்பதற்கு ஜெயபெருமாள் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை நாங்கள் டெபாசிட்டை இழக்க வைப்போம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இதை போன்ற மற்ற தொகுதிகளிலும் அனைத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவார்கள் என்றும் இரட்டை இலை சின்னத்தை முதல் முறையாக வீழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். காரணம், துரோகிகள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெற்று வெற்றியடையக்கூடாது என்பதற்காகத்தான் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்ததை சாதித்து விடுவார் என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்புகள் தான் கிளம்பியுள்ளது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கிய உடனேயே அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்கள் நான் ராஜினாமா செய்ய போவதாகவும் வேட்பாளர் பட்டியலிருந்து என்னை நீக்குங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ முதலாவதாக நீர் பின்வாங்கிவிட்டால் நிச்சயமாக அதிமுகவிற்கு அவப்பெயர் உருவாகிவிடும். இதனால் மற்ற தொகுதியின் எம்எல்ஏக்களும் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்ததற்கான அறிகுறிகளை தெரிந்துவிடும் என்ற காரணத்தினால் சமாளித்து ஜெயபெருமாள் அவர்களை பின்னோக்காமல் அவரை மீண்டும் வேட்பாளராக அறிவித்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக களத்தில் இறங்கியிருக்கிறார் ஜெயபெருமாள் அவர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மறக்க முடியாத மரணஅடியாகத்தான் இருக்கும். நேரடியாக பெருமாள் அவர்களை தோற்கடித்து ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக ஆவார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பெருமாள் அவர்கள் ராமநாதபுரத்தில் மிக செல்வாக்கு உடைய அரசியல் கட்சி குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு அங்கு செல்வாக்கு கிடையாது. ஏனென்றால் அவரது தந்தைக்குத்தான் அங்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது. ராமநாதபுர தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் முதல் முறையாக இரட்டை இலை சின்னம் இல்லாமல் சுயேட்சையாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக உதவியுடன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியை நாடுவாரா என்பதை உங்களது கருத்துக்களையும், அவர் கூறுவதுபடி 40 தொகுதிகளில் அதிமுக தோல்வியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.